ஆக்சுவலாக ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு சொல்லி வச்சுருந்தார் டிக்கெட்டு. அப்புறம் நான் இருந்துட்டு இல்லை ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னு தோணுது, நானும் சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்ததுக்கு ஓகே நம்ம ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு தடவை நல்லா இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இன்டர்வல் வந்ததில் ஏன்டா இன்டர்வல் விட்டாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நிஜமானுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்துக்கு வந்த மாதிரி தோணுது. தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். என்னென்னா இந்த இளைய தலைமுறைகளுக்கு வந்துட்டு எப்படி வாழ்க்கையில் என்ற கற்றுக் கொடுக்கறது டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரை இன்னும் நல்லா மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி போகுன்றதை ரொம்ப ஒரு இயல்பாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே வந்துட்டு நடிப்புன்றது போகாமல் ஒரு இயல்பாகவே கொண்டு போயிருக்காங்க. அது பார்த்தா நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை கொண்டு போயிருக்காங்க. கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மேபி என்னோடய ஹஸ்பண்டும் சொல்லுவார், நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு வில்லேஜில் போயிட்டு இது மாதிரி இருக்கலாம், விவசாயம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எத்தனை பேர் அந்த விவசாயம் அந்த மாதிரியெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அதையும் இவர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடு. நம்ம என்ன தான் சிட்டியில் இருந்தாலும் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஆசை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அவருடைய ஆசை வந்துட்டு வில்லேஜில் போயிட்டு இந்த வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பசங்களோடு இருக்கும்போது அந்த எஜுகேஷனே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. லைக் பசங்க வந்து சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் படிக்கிறதுன்னு இல்லை, வில்லேஜில் இருந்தாலும் படிக்கிறது தான் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் எல்லாமே. லைக் இப்போ இருக்க படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஹோல் ஃபேமிலியாக போய் சேர்ந்து பார்க்குற மாதிரி நிறைய படம் வரதில்லை. பட் ஆனால் இந்த படம் வந்து ஹோல் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மிடில் கிளாஸ் படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைக் ஏன் பில்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நமக்கு வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் இருந்துச்சு. ஸோ அதை நம்பி இந்த படம் போய் பார்த்தா இந்த படத்தில் எமோஷன் இருந்துச்சு, சென்டிமெண்ட் இருந்துச்சு, ட்ராமா இருந்துச்சு, ஃபேமிலியோட யதார்த்தத்தை வந்து காமிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க ஃபேமிலி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற அந்த குட்டி குட்டி சண்டையை வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்க ஒரு பர்சன் வந்து ஏர்ன் பண்ணணும், அந்த ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னா எப்பெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தர்மம் தலை காக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து லைட்டாக வந்து கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரையுமே நல்லா ஆடியன்ஸை புல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப எனக்கு வந்து இந்த வெட்டுக்குத்து அடிதடி அப்புறம் இந்த செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் அதிகமாக வருது. ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம்.